பேலை நேயலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் யூட்டன் விவேகானந்தன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் பேசும்போது குழந்தைகள் கிட்ட பேசுறாரு. அதாவது நீங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது பார்க்கறதுக்கு செல்லமாக தெரிந்தாலும் இதுல பெரிய ஆபத்து இருக்குது. குறிப்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறுறாரு அப்படின்ற விஷயத்த பலரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன உண்மை இருக்குன்னு பாக்குறீங்க? இப்படி குழந்தைங்கள்கிட்ட சொல்லி ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்றது தவறாக பார்க்கக்கூடிய விஷயம் தானா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது ஆபத்து தவறுங்கிறத தாண்டி இது ஒரு அடிப்படையில் இது ஒரு கிரைம். விஜய் பண்ணியிருக்கிறது ஒரு கிளியரான கிரைம். ஒரு ஒரு குழந்தை தன்மை அப்படிங்கிறத குழந்தைகளை மீற சொல்கிறார் அவர். இப்போ 18 வயசு அப்படிங்கிற கேட்டகரி எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வாக்காளர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொகுதியில் போட்டி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றியோ அல்லது தேர்தல்னா என்ன அப்படிங்கிறத பற்றியோ, நம்ம ஏன் ஓட்டு போடுறோம், அதனால் நமக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத பற்றியோ அலசி பார்க்கக்கூடிய குறைந்தபட்ச மெச்சூரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 18 வயசு அப்படிங்கிற ஒரு இதை செட் பண்ணுறாங்க. இது வாக்கு போடுறதுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு திருமண வயதுனாலும் பெண்களுக்கு 18 வயது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏஜ் க்ரைட்டீரியாங்கிறத செட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும். இப்போ ஒரு ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்க கூட பைக் ஓட்ட முடியும் நினச்சா. ஆனால் அவங்களுக்கு அதுக்காக லைசன்ஸ்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஓட்ட தெரியுங்கிறதுக்காகலாம் குழந்தைங்களுக்கோ சின்ன பசங்களுக்கோலாம் லைசன்ஸ் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு தான் ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா வைக்கிறது. அப்போ இப்படி ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கக்கூடிய சூழலில் எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படியே பார்த்தோம்னா விஜய் பேசுனது மிகப்பெரிய தவறு. ரூல்ஸ் படிங்கிறது தவறுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படியே குழந்தைகளை இந்த மாதிரி தன்னுடைய சுயநலத்துக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது குற்றம். இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, போன 2024 பிப்ரவரி 5ஆம் தேதி வெளியிட்ட ரூல்ஸ் இது. அது ரொம்ப கிளியர் கட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, 0 டாலரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க குழந்தைகளை தேர்தல் விஷயத்தில் பயன்படுத்துறதுல. அதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் political parties are explicitly directed not to engage children in any form of election campaign. Any form of election campaignனா நீங்கள் நேரடியாவோ அல்லது மறைமுகமாவோ எந்த வகையிலுமே குழந்தைங்களை எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு பேரணிக்கு கூட்டு போய் குழந்தைங்களை கட்சி கொடியை மேலே போட்டு விட்டு நடக்க வைக்கக்கூடாது. குழந்தைங்களை கோஷம் போட்டு விட்டு பேனர் பிடிக்க வைக்கக்கூடாது. நேரடியாக இப்படி ஃபீல்டில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவதாக நீங்கள் மறைமுகமாகவுமே குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளை மீறித்தான் விஜய் இதை பேசியிருக்கிறார். இப்போ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களை வச்சு பாட்டு பாட வைக்கிறது, கவிதை சொல்ல வைக்கிறது, குழந்தைங்களை வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறது, குழந்தைங்களை வச்சு டிவிக்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்னு பேச வைக்கிறது, இல்லை எதிர்கட்சிகளை திட்ட வைக்கிறது, இது எல்லாமே எலெக்ஷன் ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடியது. இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் சொல்லுது. ஆனால் விஜய் மேலே வழக்கு போடப்படலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. யாராவது சுட்டி காட்டினதான் வழக்கு போடும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நினைச்சாக்கா எலெக்ஷன் கமிஷன் நிறைய பேர் மேலே சுவமூட்டவா நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. இதுலையும் எடுக்க முடியும். எலெக்ஷன் கமிஷன் நினைச்சாக்கா விஜய் மேலே இப்போவும் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கைங்கிறத எடுக்க முடியும். காவல்துறை சார்பில் விஜய் மேலே குற்றவியல் வழக்கே பதிய முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பெரம்பலூரில் டிவிக்கே சேர்ந்த ஒரு நிர்வாகி பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை பேனர் பிடிக்க வச்சு அவர் நடந்து போவோம் முழக்கம் போடுற மாதிரி டிவிக்கேன்னு முழக்கம் போடுற மாதிரி போட்டு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறார். அவர் மேலே இன்றைக்கி ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ சேம் கேட்டகரி தாவேகா தலைவர் விஜய்க்கும் அப்ளை ஆகும். இது ஒரு என்ன சொல்கிறது, சமூக பொறுப்பே இல்லாத ஒரு மட்டமான சிந்தனையாக தான் இதை பார்க்க முடியும். சாக்லேட்டுக்கும் கிண்டர் ஜாய்க்கும் அழுது அடம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு போட வைங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஆர்டர் போடுறாரு அவர். எவ்வளோ ஒரு கேவலமான சிந்தனை பாருங்கள். அது இப்போ நான் சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தைக்கு ஒரு ஆர்டர் போடுறத நம்ம யோசிப்போம். இவர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட வைங்கன்னு ஒன்றுமே தெரியாத பிஞ்சு குழந்தைங்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் அடம் பிடிங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சைலன்ஸ் பீரியட் இதில் எந்த பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. இன்றைக்கும் பார்த்தோம்னா டிவிகே சார்பில் குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க ரீல்ஸ் வருது. நான் ஒரு ஐடியிலேருந்து எடுத்தது மட்டுமே ஒரு 8 ரீல்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரலாம் தான் பார்த்தேன். ஆனால் குழந்தைங்களுடைய முகத்தை நம்ம சேனலில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை பிரிண்ட் அவுட் எடுக்கலை.
எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 வயசு பெண் குழந்தை இருக்கு. அந்த 3 வயசு பெண் குழந்தைய வச்சு என்ன மாதிரி பெண் குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து விஜய் மாமா மாதிரி நல்லவர் வந்து வரணும் அப்படின்னு பேச வைக்கிறாங்க. கேட்குறதுக்கே வந்து பயங்கர மோசமாக குரூரமாக இருக்குது அதை பார்க்குறது. அதை எப்படி ஒரு நபர் வீடியோ எடுத்திருப்பாரு, அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து திருப்பி திருப்பி பேச வச்சிருப்பாரு. அத்தனை கட்டு வருது அந்த வீடியோவில். சொல்ல தெரியாமல் அந்த குழந்தைக்கு கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது எப்படி எடுத்து அந்த நபருக்கு எப்படி அந்த மனநிலை வந்தது? ஒரு வேளை அவங்க பேரண்ட்ஸ் எடுத்தாங்களா, இல்லை யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, அந்த குழந்தைய கையில் அந்த ஹேண்ட் ஸ்டிக்கோட நிற்க வச்சு ஒரு சோக மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு விஜய் மாமாவுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணுறாங்க. இது மாதிரி எக்கச்சக்க இது வீட்டில் போயிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் குழந்தைங்க அழுகுற மாதிரி, டிவி கேக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து இவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லிக்குவாங்கன்னா, மக்களாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கேம்பெயின் நடக்குது. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் பேசுகிறனாலுமே சரி, இவங்க இப்படி வலுக்கட்டாயமாக வீடியோ எடுக்கலனாலுமே சரி, குழந்தைங்களோட மைண்ட் செட்டே அப்படியாகத்தானே இருக்குது. குழந்தைங்க நிறைய பேர் அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தானே பேசுகிறாங்க. குழந்தைங்க அடம் பிடிக்கிறது எல்லாத்துக்கும் அடம் பிடிப்பாங்க. உங்கள் படத்தை பார்க்க அடம் பிடிக்கலாம், உங்கள் டான்ஸை பார்க்க அடம் பிடிக்கலாம், உங்கள் பாட்டு கேட்க அடம் பிடிக்கலாம், எதுக்கு ஒன்று அடம் பிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஓட்டுனா என்னன்னு தெரியாது. முதல் ஓட்டு போட்டால் விஜய் என்னவா ஆவார்னு தெரியுமா குழந்தைங்களுக்கு? இல்லை ஒரு வேளை அவர் எம்எல்ஏ ஆவார்னு தெரியுமா? இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டால் அவர் சிஎம் ஆவார்னு தெரியுமா? ஒருவேளை அவர் எம்எல்ஏவாக வந்தார்னா அவர் சட்டமன்றத்துக்கு போய் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? இல்லை அவர் முதலமைச்சராக வந்தார்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு, என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காரு, ஏதாவது தெரியுமா குழந்தைங்களுக்கு? எதுவுமே தெரியும். ஓட்டுனா என்னன்னு தெரியுமா முதல்? அப்போ அந்த குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாடகத்தனமாக இருக்குது. அது வந்து குழந்தைகள் மேலே திணிக்கப்படுது. குழந்தைங்க ஓட்டுனே என்ன தெரியாத குழந்தைங்க வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் மேலே திணிக்கப்படுது. அது இவரே பேசுகிறாருல்ல. ஒரு பக்கம் அவங்க நிர்வாகிகள் அதை பண்ணுறாங்க தொடர்ச்சியாக எல்லா ஊர்லேயும். செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இத்தனை வருஷமாக அவருக்கு என்ன அனுபவம் இருந்ததுன்னு நமக்கு தெரில. அவர் வந்து குழந்தைங்களே வந்து டிவி வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவுமே தேர்தல் விதிமுறை மீறல் தான். ஓகே, அவர் இத்தனை வருஷம் அனுபவத்தில் என்ன கற்றுக்கிட்டாருன்னு தெரில நமக்கு. அந்த கட்சியில் சேர்ந்த உடனே அவரும் அதே மாதிரி சிந்தனைக்குள்ளே போயிட்டாரா என்னன்னு தெரில. மோசமான வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வித்தியாசமாக பண்ணுறாங்க. அழுக விடுறாங்க, அசிங்கமாக அவங்க பேரண்ட்ஸே திட்ட விடுறாங்க. அதில் ஒரு வீடியோலாம் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. அவங்க அப்பாவை வந்து நீ டிவிக்கு ஓட்டு போடலன்னா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக ஒரு பையன் திட்டுற மாதிரியான ஒரு வீடியோ. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு இப்போ சின்ன குழந்தைங்க பேசுறது ஒரு பக்கம், ஒரு 8வது 9வது படிக்கிற பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஊரில் தெருக்களில் போயிட்டு பக்கத்து நின்றுட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு கத்துனாங்கன்னா, ஒருவேளை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாராவது அவங்கள கோவப்பட்டு தாக்குனாங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்கு யார் கேரண்டி? ஒரு மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைகளை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது ஒரு சீரியஸ் கிரைம். அது இது மேலே ஆக்சுவலாக விஜய் மேலே வந்து தேசிய குழந்தைகள் ஆணையம் வந்து சோமோட்டோவாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ விஜய் வந்து இந்த தருணத்தில் தான் குழந்தைகளை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியிலிருந்தே குழந்தைகள் வந்து தானாகவே தாவேக்காவை எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து குட்டி நண்பாஸ் நண்பீஸ்னு எல்லா பொலிட்டிக்கல் மேடையிலுமே முதல்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறார். இப்போ தான் முதல் முறையாக அவர் வந்து அடம் பிடிச்சி ஓட்டு கேளுங்க, விடாதீங்க, விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் காதில் விசிலை ஊதி அனுப்புங்க அப்படின்லாம் வந்து ஒரு மோசமான அட்வைஸை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. முன்னாடி இருந்தே அவர் வந்து என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸ்னு பொலிட்டிக்கல் மேடையில் எல்லாத்துலேயும் அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒரு சினிமா கவர்ச்சியில் குழந்தைகள் அவரை விரும்பக்கூடும், அவருடைய பேச்சுகளை கேட்கக்கூடும், அவருடைய பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆடக்கூடும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் குழந்தைங்க கேம்பெயினில் பார்க்குறது அப்படிங்கிறது எல்லா கட்சி கேம்பெயின்லையுமே பார்க்க முடியுது. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சி கேம்பெயின்லையுமே ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் கழுத்தில் வச்சு கொடி போட்டிருக்கிறாங்க, அல்லது குழந்தைங்களை தூக்கி பிரச்சாரம் பண்ணுற தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்களுக்கு முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க. இப்படி ஏதோ ஒன்று, இது எல்லாமே வயலேஷன் தான். ஆனால் இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகளுடைய பிரச்சாரங்களில் எங்கேயோ ஒன்று ரேண்டமாக நடக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல திருச்சியில் நடக்கும், அல்லது தூத்துக்குடியில் நடக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வாக நடக்கிறது, அல்லது தொடர் ஒரு திட்டமாகவே நடக்கிறது அப்படிங்கிறது தாவே காலம் மட்டும்தான் நடக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு நடிகரோட படத்தை பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுன்றது குழந்தைகள் விரும்பக்கூடியது தான். அதை வந்து ஒருத்தர் தேர்தல் கேம்பெயினுக்காக பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறது குழந்தைகளை டேக் இட் ஃபார் கிராண்டட் மாரி எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. எப்படி? ஆமாம், அதுதான் பண்ணுறாரு இவர். இப்போ இதை பற்றி சுகுணா திவாகர் வந்து நேற்று புதிய தலைமுறையில் ஒரு விவாத நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான கருத்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை திருமணம் இருக்குல்ல,
அது என்ன வகையான கிரைமோ அதுக்கு ஈக்குவலான கிரைம் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு 9வது படிக்கிற 8வது படிக்கிற பையன்கிட்ட ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பி அவன் ஒருத்தர் இடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து குற்றவாளி, அந்த குற்றத்துக்கு யார் பொறுப்புனா அவங்க அம்மா அப்பா பொறுப்பு. அவங்களுக்கு ஏன் லைசன்ஸ் கொடுக்கலன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிறதுனால தான் கொடுக்கல. அப்போ ஒரு குழந்தைக்கு திருமண வயது ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதனால தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ குழந்தைத்தன்மைக்கு இதெல்லாம் எதிரானது அப்படின்னு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல தான் அதுக்கு எதிராக விஜய் வந்து இதை செய்கிறாரு. அப்படின்னும் போது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஆக்சிடென்ட் பண்ணால் பொறுப்பானவருக்கு என்ன தண்டனையோ, அல்லது குழந்தை திருமணம் பண்ணால் அதுக்கு பொறுப்பானவருக்கு என்ன தண்டனையோ, அந்த அளவுக்கான சீரியஸ் கிரைம் விஜய் பண்ணியிருக்கிறது. அது வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியுது. ஏன்னா அவர் எல்லா மேடையிலையும் குழந்தைங்கன்னு பேசி அதை நார்மலைஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால ரீல்ஸ்லலாம் வந்து சின்ன பசங்க நார்மலாக பெரியவங்க மாதிரி எல்லா ரீல்ஸ்லையும் இப்போ நார்மலாக சின்ன பசங்க வந்து அவங்க குழந்தைத்தன்மையை இழந்து பெரியவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. குழந்தைங்கள வச்சு சமையல் செய்கிறது, குழந்தைங்கள வச்சு ஏதாவது ஆக்டிங்கில் வந்து பெரியவங்களை மாதிரி நடிக்க வைக்கிறது, இப்படி நிறைய ரீல்ஸ் எல்லாம் குழந்தைங்களை பார்த்து பழக்கப்பட்டதுனால அரசியல் ரீதியாக ஒரு கட்சிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு குழந்தைங்களை பயன்படுத்துறதும் இந்த சமூகத்தில் சிந்தனை அளவில் நார்மலைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நார்மலைஸுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதே கிடையாது. நாங்கள் களத்தில் போய் கேட்கும்போது சில பேர் கலாய்க்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, தாவக்க சப்போர்ட் பண்ணுறாங்கலாம். அதை பற்றி கேட்கும்போது இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது தான், அவங்க சின்ன வயசாகவே இருக்கட்டும், ஆனால் அவங்ககிட்ட போய் அரசியல் சேர்ந்துருக்கு, அவங்க பெரிய வயசானவட்டி அரசியல் விழிப்புணர்வோடு அவங்க நடந்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. அந்த வீச்சை எப்படி பார்க்குறீங்க? என்ன அரசியல் விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு? என்ன இல்லை கேட்குறேன், என்ன அரசியல் விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு? முதல்ல விஜய் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி என்ன பேசியிருக்கிறார்? இதை வந்து அவங்க கட்சிகளுடைய நிர்வாகிகளை முதல்ல பதில் சொல்லணும். விஜய் குழந்தைங்க சொல்கிறது இல்லை அடிமட்ட தொண்டர்கள் சொல்கிறது இதெல்லாம் அடுத்தது விட்டுருவோம். அவங்க கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் விஜய் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் விழிப்புணர்வை பர்டிகுலராக ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி, இது ஒன்று தான் அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின அரசியல் விழிப்புணர்வு. அவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அரசியல் விழிப்புணர்வு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? இல்லை, சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இளைஞர்களை அரசியல் களத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இளைஞர்கள்னு இப்போ நம்ம இந்த கட்டத்தில் பேசுவோம். இளைஞர்கள் இப்போ விஜய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை பற்றி அவங்க தேடி படிக்கிறாங்க. இப்போ எஸ்ஓபின்னு என்னன்னு தேடி படிக்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தேடி படிக்கிறாங்க, ஹியரிங்ஸ் எப்படி நடக்கும்னு தேடி படிக்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து ஒவ்வொரு கட்டமாக என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரோ அதில் வந்து தாவேக்க இளைஞர்கள் அல்லது வாக்காளர்கள் வந்து சில விஷயங்களை கற்றுக்குறாங்க. அதுவே ஒரு அரசியல் நடைமுறை தான், அதுவும் ஒரு லேர்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் அப்படி தேடி படிக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழல் அங்கே அந்த கட்சியில் இருந்திருந்தால் அல்லது அவர் அதை உருவாக்கியிருந்தால் அவருடைய கட்சி கூட்டங்களில் பிரச்சாரங்களில் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். என்ன அவருடைய பேச்சில் என்ன அரசியல் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவர் வந்து போகிற இடங்கள்லாம் வந்து திமுக தீய சக்தின்னு பேசுகிறாரே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவருடைய அரசியல் பேச்சு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அவருடைய முதல் கூட்டத்தில் வேணும்னா, அந்த முதல் மாநாட்டில் வேணும்னா பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கொள்கை தலைவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறைகூல் விடுத்தார். அது ஒன்று தான் அவர் பேசின அரசியல் பேச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கிற வேலையை மட்டும்தான் அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அவருடைய கூட்டத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா உடனே அதுக்கு வந்து பின்னாடி சதி நடக்குது. கரூரில் ஒரு ஸ்டாம்பு நடக்குது அப்படின்னா உடனே அதுக்கு பின்னாடி சதி நடக்குது. இல்லை வேற எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க அப்படின்னா உடனே அங்கே ஒரு சதி நடக்குது. எங்கே போனாலும் சதின்னு சதி கோட்பாடுகளை மட்டும்தான் அவருடைய தொண்டர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். வேற என்ன அரசியலை வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார்? அதாவது ரியாலிட்டி தாண்டி வேற ஒன்று ஏதோ நடக்குது அப்படிங்கிற இமேஜினேஷனை தானாகவே கொண்டு வர்றது. ஆமாம், இப்போ நீங்கள் பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரம் நடக்கிற அன்னைக்கு குடிநீர் வாரியம் ஒரு பள்ளம் தோண்டுது. அதை வந்து அன்னைக்கு நைட்டே அவர் பிரச்சாரத்துக்கு முன்னாடி நாள் நைட்டே மூடிட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டே அந்த குழியை தோண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அவ்வளோ பேர் கூட முடியாது, அந்த இடத்துல நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க, அதனால் அங்கே பர்மிஷன் இல்லைன்னு லெட்ரு கொடுத்துருக்குறாங்க. இவர் தொடர்ச்சியாக சதியை மட்டுமே கட்டமைக்கக்கூடியதாக, அதாவது வந்து ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா உடனே வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது.
விபரீதம் நடக்க விடாமல் போலீஸ் தடுக்கிறாங்க, இந்த இடத்துல கூட்டம் நடந்தால் விபரீதம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே எதுவும் நடக்க விடாமல் தடுக்கிறாங்கன்னா உடனே பாருங்க யாருக்குமே தடை போடுறது இல்லை, எங்களுக்கு மட்டும் தடை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது. முதல்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயம் என்னென்னா, அவர் வந்து அவராக இருக்கலாம், அவர் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவாக இருக்கலாம், தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்சியின் கூட்டங்களுக்கு காவல்துறை வந்து அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறது இல்லைங்கிறாங்க. முதல்ல அடிப்படையான விஷயம், போலீஸோட வேலை வந்து கட்சி கூட்டங்களில் க்ரௌடு மேனேஜ் பண்ணுறது கிடையாது. ஓகே, போலீஸை வந்து க்ரௌட் மேனேஜ் பண்ண விட்டாக்கா உங்கள் கட்சி கூட்டம் உங்கள் கூட்டமாக நடக்காது, அது போலீஸோட கூட்டமாக தான் நடக்கும். நீ உங்கள் கட்சிக்காரன் யார் எங்கே நிற்கணுங்கிறத முதற்கொண்டு, எவ்வளோ தூரத்தில் நிற்கணுங்கிறத முதற்கொண்டு, யார் மேடையில் ஏறணும், யார் மேடையில் ஏறக்கூடாது, யார் யார் வந்து முன்னாடி நிற்கணும், யார் பின்னாடி நிற்கணும், எந்த ஹேர் ஸ்டைல் வச்சும் உள்ளே வரணும், எந்த ஹேர் ஸ்டைல் வச்சும் உள்ளே வரக்கூடாது. போலீஸ் இதெல்லாம் நார்மலாக பண்ணுறதில்ல. ரோட்டில் நைட்டில் போனாலே வந்து முடியை வெட்டி விடுற போலீஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். முடி பெருசாக வச்சுருந்தா அவனை பிடிச்சி ஹராஸ் பண்ணுற போலீஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ போலீஸை வந்து நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண விட்டிங்கன்னா கட்சிக்குள்ளே, அது போலீஸோட கூட்டமாக தான் நடக்குமே தவிர உங்கள் கட்சி கூட்டமாக நடக்காது. போலீஸோட வேலை அது கிடையாது. கட்சி எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலேயாவது போலீஸ் க்ரௌட் மேனேஜ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? போலீஸ் பாதுகாப்புக்கு ஒரு கட்சி கூட்டத்தில் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு, அவருடைய கருத்துப்படி திமுக தீய சக்தி அப்படின்னா, அவங்களுடைய திமுக காரங்க கிட்ட இருந்து அந்த கூட்டத்தில் வேற எதுவும் வன்முறை நடந்துடக்கூடாது. வேற ஒரு மூணாவது கட்சிக்காரங்க அந்த கூட்டத்தின் மேலே கல் எறிஞ்சோ அல்லது அவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து தாக்கியோ அல்லது பேச்சாளரை பேசுகிறவங்கள வந்து அடிச்சோ அங்கே வந்து ஒரு சேதத்தை உண்டாக்கியோ வன்முறை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூன்றாம் நபர் வெளிநபர்களிடமிருந்து அந்த கூட்டத்தில் இருப்பவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு. கூட்டத்தில் இருக்க சொந்த கட்சிக்காரங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. சொந்த கட்சிக்காரங்களை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோட பொறுப்பு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் எங்கே போனாலுமே மாநாடு தான், 50,000 பேர் 30,000 பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. 50,000 பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? தெரியாமல் இல்லை. நீங்கள் 500 பேர் வருவாங்கன்னு நினச்சிட்டு போனீங்க, அங்கே 50,000 பேர் கூப்பிட்டாங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுது இல்லை? எங்கே போனாலும் பெரும் கூட்டம் வருது, 50,000 பேர் வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ 50,000 பேரை மேனேஜ் பண்ணணும்னா உங்ககிட்ட 1000 ட்ரெயின்டு வாலண்டியர்ஸாவது இருக்கு. ஆனால் அதுக்கு மாற என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி வருவான்னு போலீஸுக்கு தெரியும் இல்லை, அவங்க தானே சுதாரிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, போலீஸ் வந்து உங்கள் கட்சி கூட்டத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறவங்க, இல்லை வந்து முன்னாடி முண்டி அடிச்சுட்டு வரவங்க, செல்ஃபி எடுக்க வரவங்க, இவங்கெல்லாம் வந்து பிடிச்சி சாத்து 4 சாத்துனா நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வரவங்களை வச்சு தடி அடி நடத்தி ஓட விட்டா கம்முன்னு இருப்பீங்களா? அப்போ என்ன சொல்லுவீங்க? காவல்துறை அராஜகம் பாருங்கள், கட்சி கூட்டத்துக்குள்ளே வந்து இதே நீ திமுக கூட்டத்தில் இப்படி பண்ணுவியா, அதிமுக கூட்டத்தில் இப்படி பண்ணுவியான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் போலீஸு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை எந்த கட்சியும் போலீஸ் பண்ண விடாதுங்க, உள்ளே விடாது. போலீஸ் வரையா நீ வெளியில் நில்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ வந்து அந்த பேரிகார்டு பக்கத்தில் சும்மா நின்றுக்கலாம். நீ வந்து தொண்டர்களை பார்த்து இங்கே வராத அங்கே போவாதன்னெலாம் போலீஸ் சொல்ல முடியாது. எந்த மாநாட்டிலையுமோ அல்லது எந்த கட்சியினுடைய கூட்டத்திலையுமோ அந்த கட்சியின் தொண்டர்களை நீ இங்கே வா நீ அங்கே போவாதன்னு எந்த போலீஸும் சொல்ல முடியாது. கூட்டத்துக்கு வெளியில தான் போலீஸோட பாதுகாப்புலாம், உள்ளே சும்மா தான் நிற்கணும். தொண்டர்களை அவங்க கட்டுப்படுத்தலாம் முடியாது. தொண்டர்களை உள்ளே அவங்க யார் கட்டுப்படுத்துவாங்கன்னா அந்த கட்சியினுடைய நிர்வாகி தான் கட்டுப்படுத்துவாங்க. விஜயோட வண்டி பெரம்பூர்லேருந்து குளத்தூர் போகும்போது அவ்வளோ க்ரௌடு, ஒரு இடத்துல அப்படியே முண்டி அடித்து நிறுத்திக்கிட்டு அந்த வண்டி மேலே எல்லாரும் ஏறுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதே திருமாவளவன் அவர்களோட கூட்டத்தில் இதே மாதிரியான சில சம்பவங்கள் நடக்குது. அவர் வந்து பார்த்தா அவங்க தொண்டர்களை வந்து திட்டுறாரு, இல்லைன்னா அடிக்கவே செஞ்சிடறாரு. அதை வந்து இன்றைக்கி எடுத்து சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் தொண்டர்களை நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா வெளியிலேருந்து தான் அப்போ வந்து கட்டுப்படுத்தணும். வெளியிலேருந்து கட்டுப்படுத்தினா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ திருமா பண்ணுறது தான் அப்ரோச். இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வைகோவுக்கு ஒரு காலத்தில் பெரிய கூட்டங்கள்லாம் இந்த மாதிரி தன்னெழுச்சியாக வரும். அப்போல்லாம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்கறதுக்காக முண்டி அடிச்சுட்டு ஓடி வரும்போதுலாம் அவர் என்ன பண்ணுவார்னா அவரே இறங்கி வந்து கத்துவார், இல்லைன்னா அவர் 2 அடி அடிப்பார். முன்னாடி இருக்க எடுத்து விளாசுறது அடிக்கவே செஞ்சிருவார். என்ன ஆகும்னா அப்போ தான் ஒரு தலைவர் வந்து கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த கூட்டம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னா தாவேகா விஷயத்தில் வந்து தலைகீழாக அவர் இதை விரும்புகிறார். இப்படி ஒரு கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து தாங்கிட்ட வந்து எல்லா பொருளையும் தூக்கி கொடுக்கணும். அவர் போகிற இடத்துலலாம் ஃபோட்டோ காப்பியை வாங்குறாருன்னு தெரியுது. அதனாலே அவர் போகிற இடத்துல எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தூக்கின்னு வந்து கையில் நிற்கிறாங்க. இதை வாங்கிடுவாருன்னு முன்னாடி முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க.
இது ஒன்று போதும் ஸ்டாம்பேடு ஏற்படுறதுக்கு காரணம். இவர்கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்கணும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இடம் கொடுத்தாலுமே எல்லாருமே முன்வரிசையில் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ முன்னாடி முண்டி அடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாலுமே நீங்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தலை, உங்கள் கட்சியினர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தலை அப்படின்னா அங்கே ஸ்டாம்பேட் நடக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த இவர் வண்டி மேலே முண்டி அடிக்கிற மாதிரி திமுக கூட்டத்திலையோ அதிமுக கூட்டத்திலையோ நடந்ததுன்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரோ அந்த ஒன்றிய செயலாளரோ இறங்கி வந்து ஒரு 4 சவுண்டு விட்டாங்கன்னா போதும், எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களாக உங்கள் தொண்டர்கள் இருக்கணும், இல்லை நீங்கள் தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கணும். 50,000 பேர் கூடுறாங்கன்னா உங்களுக்கு 1000 வாலண்டியர்ஸாவது நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, நான் வந்து பர்மிஷன் கேட்பேன், நீங்கள் பர்மிஷனும் கொடுக்கணும், வெளிக்கட்சியினரிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்கணும், உள்கட்சியின் கூட்டத்தையும் நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தணும், நான் பேசிட்டு மட்டும் போயிடுவேன் அப்படின்னா இது என்ன வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி? கூட்டம் ஸ்டாம்பீடை பற்றி பேசும்போது கரூர் சம்பவத்தை பற்றி கடைசி நாளான நேற்று பேசினார். நான் போலீஸ் சொன்ன டைமுக்கு நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கை காட்டி பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது வழியில் இருந்தவங்களாம் அம்மன் விட்டுற சொல்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் உண்மை அப்படின்னா அவர் வந்து அந்த 3 நாளுக்கு கரூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தார் இல்லைங்களா, வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஆளே இல்லாமல் இருந்தார், எங்கே போனாருன்னு தெரியாமல். அப்போவே அவர் இதை சொல்லியிருக்க முடியும், இதுதான் உண்மை, நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன் அப்படின்னா. புசி ஆனந்தோ இல்லை நிர்மல்குமாரோ இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ தலைமறைவாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியிலையாவது ஒரு கட்சியினுடைய நிர்வாகி மேலே அரசியல் ரீதியாக ஒரு கூட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் உங்கள் மேலே வழக்கு போடுறோன்னு போட்டால் ஏதாவது ஒரு கட்சியில் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைமறைவாகி பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டு வரலாற்றிலே அப்படிலாம் நடந்தது கிடையாது. ஒரு கட்சி ரீதியாக ஒருத்தவங்க மேலே ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அந்த கேஸை ஏற்றுக்கிட்டு ஓகே நான் தப்பு பண்ணல, நான் வரேன், ஜெயிலுக்கு போகிறேன், இல்லை முன்ஜாமீன் வாங்கணுமோ வாங்குறேன், நான் நின்று ஃபேஸ் பண்ணுறேன்னு ஃபேஸ் பண்ண ஊருது. பொடா வழக்கை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, தடா வழக்கை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மிசாவை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, யூஏபியை ஃபேஸ் பண்ணுறாங்க, எல்லா கொடூர வழக்குகளையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் எந்த வழக்கும் உங்கள் மேலே போடப்படல. என்ன யூஏபியை போட்டாங்களா புசி ஆனந்த் மேலே தலைமறைவு ஆகிற அளவுக்கு? இல்லை குண்டாஸ் போட்டாங்களா? இல்லை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. உங்கள் கூட்டத்தில் ஒரு ஒழுங்கின்மை நடந்திருக்குது, அதுக்காக ஒரு பொறுப்பேற்பதற்காக உங்கள் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவு. அதாவது மாவட்ட செயலாளர் தலைமறைவு, மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் எல்லாரும் தலைமறைவு. விஜய் வந்தால் சரி கரூருக்கு வந்தாருன்னா அவர் கூட்டம் கூடிடும், மறுபடியும் ஸ்டாம்பேட் ஆகிடும், அதனால் அவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வரணும்னு அவசியமே இல்லை, திருச்சியில் உட்காந்துருக்க முடியும். சரி சென்னைக்கே கூட வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணார்? ப்ரெஸ் மீட்டை கூட்டி இதெல்லாம் தான் உண்மையாக நடந்தது அப்படின்னு ஏதாவது பேசி, நான் வந்து இப்போ வந்து கரூரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்கிட்ட பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லி ஒரு டீமை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசினாரா? என்ன பொறுப்புன்னு ஏதாவது இருந்ததா அந்த இடத்துல? தலைமறைவானதை தவிர நீங்கள் செஞ்சது என்ன? அடுத்தது இப்போ நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன டைமுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற 12 மணி அவங்க கரூரில் விஜய் பேசுவார் அப்படின்னு அறிவித்த டைம். ஓகே, அதாவது புசி ஆனந்த் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த டைம் 12 மணிக்கு கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் தலைவர் பேசுவார் அப்படிங்கிறது. அவங்க கட்சியினுடைய டிவிக்கு ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அவங்க போட்ட டைம் 12 மணி. ஆனால் இவர் வந்து அதே மாதிரி நாமக்கலுக்கு 8:45 மணி விஜய் பேசுவார் அப்படின்னு அறிவித்த டைம். ஆனால் இவர் சென்னையிலேருந்து கிளம்புனது 8:45, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறார். போலீஸ் பர்மிஷன் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா 3 to 6ன்னு வாங்கி வச்சுருக்காங்க கரூரில். ஆனால் வந்து வெளியில் அறிவிக்கிற டைம் 12. 3 to 6 பர்மிஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 2:30 சொல்லலாம், இல்லை 2 மணின்னு சொல்லலாம். 12 மணி அறிவிக்கிறீங்கன்னா உங்கள் மனநிலை என்ன? அப்போ தலைவர் வருவார், வர்றதுக்கு முன்னாடியே வந்து இங்கே 3 மணி நேரமாக ஒரு பெரிய க்ரௌடு கூட்டமாக நின்று ஆர்ப்பரித்து காத்துக்கிட்டு இருக்கணும். அவர் வரும்போது அந்த க்ரௌடோட மாசாக அவர் இறங்கணும். அந்த திடீர்னு வந்துலாம் அவர் இறங்கிடக்கூடாது. அதனால் 3 மணி நேரத்துக்கு மக்கள் நிற்கட்டும், வெயில் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணி வசதி பண்ணியிருக்கீங்களா, இல்லை பந்தல் வசதி பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை ஒரு வசதியும் பண்ணல, ஆனால் 3 மணி நேரம் வெயிலில் மக்கள் நிற்கட்டும் அப்படின்னு 12 மணின்னு சொல்கிறாங்க. 12 மணின்னு சொல்லிட்டு இவர் வந்து வர்ற டைம் வந்து 7:30 மணி. 12 எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குது, 7:30 எங்கே இருக்குது? சொன்ன டைமுக்கு வந்தாருன்னா என்ன சொன்ன டைமுக்கு நீங்கள் வந்தீங்க? அப்போ மக்களை வந்து நீங்கள் என்னவா நீங்கள் மதிப்பீடு பண்ணியிருக்கீங்க?
உங்கள் கட்சியில் உங்கள் கட்சிக்காரன் தொண்டை வெயிலில் நிற்கிறான், நிற்க முடியாமல் மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க. அந்த கட்சிக்காரனை என்னவா நீங்கள் மதிப்பீடு பண்ணியிருந்தா 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ கட்சிக்காரங்கிறவன் உங்களுக்கு ஒரு க்ரௌடு. அவன் வந்து ஒரு ஒரு தனி மனிதன், அவனுக்கு தனி மனித உரிமை இருக்குது, தனி மனித விருப்பு வெறுப்புகள் இருக்குது, தனி மனித கடமைகள் இருக்குது, அவன் இந்த நாட்டினுடைய முக்கியமான குடிமகன். அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்காரங்கிறவன் உங்களுக்கு ஒரு க்ரௌடு. அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். 12 மணின்னு சொல்லிட்டு 7:30க்கு வர்றது, 3 to 6 தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த டைம். 6 மணிக்கு கூட நீங்கள் வரல. இதில் என்ன கேட்டிங்கன்னா போலீஸ் பண்ண பெரிய தப்புன்னு நான் சொல்கிறது வந்து விஜயை 7 மணிக்கு மேலே அந்த இடத்துல கூடி பேச விட்டது தான். அது பண்ணியிருக்கவே கூடாது. ரைட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் இயக்கம் பர்மிஷன் கேட்டாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 6 மணிக்கு பர்மிஷன் தராங்க, இல்லை 4 மணிக்கு பர்மிஷன் தராங்கன்னா அதிகபட்சம் 4லேருந்து 6 வரைக்கும் அந்த பர்மிஷன் அலோவ் பண்ணுவாங்க. 6 மணிக்கு மேலே அந்த மைக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்கனாலே போலீஸ் வந்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கூடுதலாக ஒரு மணி நேரம் தாண்டிடுச்சு அப்படின்னா போலீஸே போய் மைக்கு பிடிக்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். எந்த கட்சிக்குமே அவங்க அனுமதித்த நேரத்தை விட தாண்டி 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறதுக்கோ கூடுறதுக்கோ அனுமதி இருக்காது. எந்த அரசியல் இயக்கத்துக்கும் அப்படிலாம் போராடுற எந்த இயக்கத்துக்கும் அப்படிலாம் அனுமதி கொடுக்கறது இல்லை. ஆனால் இவருக்கு அந்த போலீஸ் கொடுத்த ஸ்பெஷல் அந்த என்ன சொல்கிறது, இவர் போகிற இடத்துலலாம் வந்து எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொறுப்பாக போலீஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுனால போலீஸ் அந்த இடத்துல ஃப்ரீயாகவே அவர் அலோவ் பண்ணல. இல்லை, எஸ்பியுமே சொன்னதாக சொல்கிறாங்க, ஆதவர்ஜன் அதை மறுத்தாருன்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கும்போது சொன்ன டைமுக்கு தான் வந்தனும் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் நடுவழியில் இருக்கிறவங்கள அம்போன்னு விட்டு வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு, முரம்பட்டு பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எங்கே ஒரு சொன்ன டைமுக்கு வந்தார்? 8:45 சொல்லிட்டு 8:45 வீட்டிலேருந்து கிளம்புறதா சொன்ன டைமு? சென்னை எங்கே இருக்குது, நாமக்கல் எங்கே இருக்குது? 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டிய ஆள் 8:45 சென்னையில் வீட்டிலேருந்து வருகிறாருன்னு இன்றைக்கி லைவ் இருக்குது. எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவர் எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு வர்றாருன்னு. இதுதான் வந்து நீங்கள் சொன்ன டைமில் வந்ததா? அப்போ போலீஸ் வந்து அவரை பர்மிஷன் அலோவ் பண்ணியிருக்கே கூடாது. எப்படி இப்போ வந்து இதில் காரைக்குடி அவர் வந்து 12 to 2:30 அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருந்த டைம், எலெக்ஷன் டைம். இது தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் போலீஸ் இருக்குது, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குதுன்னு தெரியும். 12 to 2:30 பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. 2.5 மணி நேரங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா டைம் தான் வாங்குவாங்க பிரச்சாரத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 12 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா 12 மணிக்கு நீங்கள் காரைக்குடியில் இருந்துருக்கணும். நேராக நீங்கள் காரைக்குடிக்கு தான் வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12 மணிக்கு வந்து ஏர்போர்ட்டில் இருந்து ரோட் ஷோ ஆரம்பிக்கிறீங்க. காரைக்குடி வந்து சேர்றதுக்கு 2:45 3 மணிக்கிட்ட ஆகுது. அப்போ போலீஸ் வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நாங்கள் 4 மணி நேரம் கேட்டோம், எங்களுக்கு 2.5 மணி நேரம் தான் கொடுத்தாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 12 to 2:30னா 12 மணிக்கு நீங்கள் காரைக்குடியில் இருக்கணும். எங்க பார்க்க வழிநடுக இருக்கிறாங்க, அவங்களாம் அம்பு பேர் சொல்கிறீங்களா? இது என்னங்க கதையாக இருக்குது? பார்க்க வழிநடுங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வர சொல்கிறது யார்? இப்போ நீங்கள் ஒரு டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எல்லா கட்சியினரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லா கட்சியினரும் போகிறாங்க. அப்போ எல்லா கட்சியினருக்குமே 2 மணி நேரம் தான் பர்மிஷன் தரப்படுது. இப்போ நீங்கள் உதயநிதியோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ யார் போனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு 4-5 இடத்துல பேசுவாங்க. வந்து இப்போ விழுப்புரம் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் திண்டிவனத்தில் பேசுவாங்க, விழுப்புரத்தில் பேசுவாங்க, செஞ்சியில் பேசுவாங்க. இப்படி ஒரு மாவட்டத்தில் ஒரு 5-6 இடத்துல அவங்க வந்து அடுத்தடுத்து போயினே இருப்பாங்க, ஒரு இடத்துல பேசிட்டு. அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த இடத்துல கூடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் அல்லது 2-3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்கள் தொண்டர்களையும் ஒரு பாயிண்டில் கூட வைக்கிறீங்க. அந்த ஒரு பாயிண்டில் கூட வச்சு நான் வேன் மேலே தான் நின்று பேசுவேன்னு சொல்கிறீங்க. 3 மாவட்டத்தில் உங்கள் இருக்கக்கூடிய ரசிகர்களை நீங்கள் கூட்டி ஒரு கூட்டம் நடத்த போகிறீங்கன்னா அதுக்கு பேர் மாநாடு. அதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஊருக்கு வெளியில் ஒரு கிரவுண்ட் எடுத்து அங்கே பந்தலை போட்டு அதுக்கான ரெடி பண்ணி அங்கே நடத்தணும். வேன் மேலே நின்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 3 மாவட்ட தொண்டர்களை கூடக்கூடாது. ஒரு மாவட்டத்தில் நீங்கள் காரைக்குடியில் பிரச்சாரம் முடிவு பண்ணுறீங்கன்னா காரைக்குடியில் 5-6 இடத்துல நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நிற்கிறாங்கன்னு தெரியுது இல்லை, நிற்பாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்போ 4 இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று பேசிட்டு போங்க. அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தானே பேசுகிறீங்க. அந்த 1/4 மணி நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல நின்று பேசிட்டு போங்க. உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் பேசக்கூடிய கருத்தை அல்லது உங்களோட முகத்தை நார்மலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து கருவறை மாதிரி இருக்குது. கோயிலில் ஒரு கருவறை இருக்கு இல்லைங்களா, அந்த கருவறையை வந்து நீங்கள் எந்த டைம் போனாலும் பார்த்துட முடியும். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைமில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
இப்போ நீங்கள் கோயிலில் வந்து மற்ற நிறைய சாமி வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. அந்த சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி முண்டி அடிச்சுட்டு போகிறதோ இல்லை நெருக்குதலோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் கருவறையை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த நெருக்குதல்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கருவறைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அங்கே போனால் நீங்கள் ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிடத்துக்கு மேலே அந்த இடத்துல நின்று வணங்க முடியாது. வெளியில் இருக்க சாமியெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் வணங்கிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து தனக்கான ஒரு புனித பிம்பத்தை அவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய இமேஜை நார்மலைஸ் பண்ண மாட்டேங்கிறார். அதுதான் பிரச்சனையே. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னை வந்து எல்லா டைமும் நீங்கள் பார்த்துட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் வெளியில் வருவேன். அன்னைக்கு நீங்கள் வந்து என்னை பார்த்தா தான் உண்டு. வேற என்றைக்கும் என்னை பார்க்க முடியாது. நான் அதுக்கு தவிர டிவியில் பேச மாட்டேன், ப்ரெஸ்ஸில் பேச மாட்டேன், போராட்டம் நடத்த மாட்டேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்றைக்காவது ஒரு நாள் சொல்லுவேன், அன்றைக்கி வெளில வருவேன். அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க, என்னை வணங்கிட்டு போயிடுங்க. அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் அவர் தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த மாதிரியான முண்டி அடிப்புகள்லாம் நடக்குது. இதை வந்து விஜயே நினைக்காத வரை வேறு யாராலையும் இந்த இந்த நெருக்குதல்களை வந்து மாற்றவே முடியாது. தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.